ஈவினிங் போல் துணி தைக்க கொடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிருந்தேன். அதில் இவங்க சொன்னாங்க, நீ தான் எங்கள் ஊரே சுற்றி பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொன்னேன். இல்லை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் அதெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஃபஸ்ட்டு போய் டீ எல்லாம் குடிச்சிட்டு சாய் கூட்டிகிட்டு போகல, அதனால அவனுக்கு கொஞ்சம் பிஸ்கட் மட்டும் வாங்கியாச்சு. டோல்கேட்டில் இருந்தே உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதைக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ தான் வயலில் நெல்லெல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. அதனால் ஃபுல்லாகவே இப்போ தான் நல்லா அழகாக அரும்பாய் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்று கரையில் நிறைய படர்ந்துருக்கும். ஒரு கொப்பு முறித்து வச்சாலே போதும், அப்படியே ஃபுல்லாகவே படர்ந்துடும். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இங்கே நிறைய பேர் அதை தான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ஒரே தென்னை மரத்தில் 3 தலை இருக்கிற மாதிரி 3மே காய்க்குது அப்படின்னு சொல்லி காமிச்சு தந்தாங்க. நான் இதே மாதிரி 2 இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எங்கே அப்படின்னா வந்து வட்டக்கோட்டையில், அந்த கோட்டை பக்கத்தில் இருக்குது. நான் சின்ன வயசில் போகும்போது பார்த்துருக்கேன். ஆனால் இது தென்னையா பனையா அப்படிங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. எங்கள் ஊரை சுற்றி வந்து நிறைய நாவல் பழம் மரம் நிற்கும். நான் இந்த மரத்துக்கிட்ட அடிக்கடி வந்திருக்கேன். இவங்க வெளியே வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. நல்லாயிருக்கும், இந்த மரத்தில் உள்ள பழம் நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பைக்கு கொஞ்சம் அங்கே வழியிலே வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வழி இறங்கி நடந்து வந்தோம். இந்த பாலம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. 2 ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. இது வந்து தொட்டி பாலம் ஷேப்பில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு.